அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, இதுவரை பலரும் அறிந்திடாத ஒரு நவராத்திரி ஒரு சிலருக்கு தெரியும், பலருக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா நவராத்திரி அப்படின்னா நாம் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி தான் ரொம்ப பிரதானமாக கொண்டாடுவோம். ஆனால் தை மாதத்தில் ஒரு நவராத்திரி இருக்குது, அதுதான் ஷியாமலா நவராத்திரி. ஷியாமலா நவராத்திரி, நாம் இந்த ஷியாமலா நவராத்திரி யாரை வணங்குவோம்? அன்னை ஷியாமலா தேவியை ராஜ மாதங்கியாக வணங்குவோம். நம்ம பொதுவாக நவராத்திரியை பொறுத்தளவுக்கு துர்க்கை அம்மனையும் மகாலட்சுமி தாயையும் சரஸ்வதி தாயையும் மிக சிறப்பாக 9 நாட்கள் வழிபாடு செய்வோம். இந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரியில் 9 நாட்களுமே அன்னை ஷியாமலா தேவியை ஸ்ரீ ராஜ மாதங்கியாக வணங்குகின்றோம். யார் இந்த ராஜ மாதங்கி? அன்னை லலிதா பரமேஸ்வரி தாயின் மந்திரியாக விளங்குபவள். அன்னை லலித திரிபுர சுந்தரி என்று அழைக்கப்படும் லலிதா பரமேஸ்வரனுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய அன்னை தான் இந்த ராஜ மாதங்கி. அன்னை லலிதா பரமேஸ்வரி தாயின் கரும்பு வில்லிலிருந்து தோன்றியவள். தசமகா வித்யா தேவிகளில் 9வது அம்பிகையாக, வாக் தேவியாக பக்தர்களுக்கு அருளை வழங்கும் அற்புதமான தேவி. இந்த அம்பிகை பற்றி தேவி உபாஷனை வாங்கியிருக்கவங்க, அதாவது அம்பாள் உபாஷனை வாங்கியிருக்கவங்க, ஸ்ரீ வித்யா உபாஷனை வாங்கியிருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த அம்பிகையை பற்றி. அவ்வளோ அற்புதமான அம்பிகை. இந்த அம்பிகையை இந்த ஷியாமலா நவராத்திரி நாளில் வணங்கினா என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? கேட்டால் நீங்கள் அசந்து போயிடுவீங்க. உங்களது எல்லா விதமான பாவங்களும் தீரும், தீய கர்ம வினைகள் அத்துணையும் நீங்கும், திருமண தடை நீங்கும், புத்திர பாக்கிய தடை நீங்கும், குடும்பத்துக்குள்ள பாசம் அதிகரிக்கும், மகிழ்ச்சியும் புகழ் கௌரவமும் உண்டாகும். அரசு வேலை கிடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். வாக்கு பலிதம், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வாக்கு பலிதம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருந்துட்டா அந்த மனிதனுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. வாக்கு பலிதம் ஏற்படும். அதைப்போல் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இதை போல இன்னும் ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு, ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு மேம்படும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும், புத்தி கூர்மை அதிகரிக்கும். புத்தி கூர்மை அதிகரித்து விட்டால் நம் பிள்ளைகள் இந்த உலகில் வெற்றியாளராக இருப்பார்கள். அதனால தான் இந்த ஷியாமலா நவராத்திரியை வடநாடுகளில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஷியாமலா நவராத்திரியில் வரக்கூடிய வசந்த பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஷியாமலா நவராத்திரி 9 நாட்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்கள் வீடு தேடி ஓடி வரும். நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சேனலில் உங்களுக்காக பல அற்புதமான வழிபாடுகளை தொடர்ந்து பதிவிடுகின்றேன். இந்த ஆண்டு ஷியாமலா நவராத்திரி 9 நாட்களும் 30/1/2025 தொடங்கி 7/2/2025 வரை 9 நாட்களும் இந்த ஷியாமலா நவராத்திரியை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் மிக எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். நாம் எப்பவுமே வழக்கம் போல் கொண்டாடுற நவராத்திரிக்கு கொலு வைத்து ரொம்ப விமர்சையாக பண்ணுவோம். இந்த ஷியாமலா நவராத்திரிக்கு எந்தவித ஆடம்பரமும் தேவையில்லை. ரொம்ப எளிமையாக தீபம் மட்டும் இருந்தால் போதும். இந்த 9 நாட்களும் மிக எளிமையாக உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்ய தயாராகி கொள்ளுங்கள். இந்த அற்புதமான ஷியாமலா நவராத்திரி 2025 வழிபாடு ஒவ்வொரு நாளும் எப்படி செய்யணுங்கிறத தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட போகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன தகவல், இந்த ஷியாமலா நவராத்திரியை முன்னிட்டு நமது அறக்கட்டளை சார்பாக இந்த 9 நாட்களும் நள்ளிரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரை அற்புதமான ஸ்ரீ ராஜ மாதங்கி மகா ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த ஹோமத்தில் ஒவ்வொரு நாளும் லலித சகஸ்ரநாமம் மற்றும் அபிராமி அந்தாதி பதிகங்கள் படித்து சிறப்பு ஹோமங்கள் அதர்வண வேத முறைப்படி நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தாரின் பெயர் சொல்லி சிறப்பு பிரார்த்தனை செய்ய தாராளமாக பதிவு செய்து கொள்ளலாம். இதனுடைய தட்சணை விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்படும். இந்த ஹோமத்தில் பதிவு செய்கிற அத்தனை பேருக்கும் அற்புதமாக 9 நாட்களும் அம்மாவுக்கு வைத்து பூஜை செய்த பச்சை நிற வஸ்திரமும்
பச்சை நிற குங்குமமும் வழங்கப்படும். இந்த பச்சை நிற வஸ்திரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழங்க வேண்டும். அடுத்த ஷியாம்லா நவராத்திரி வரைக்கும் இது உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்தால் நான் சொன்ன அத்துணை நன்மைகளும் உங்களுக்கு அப்படியே நடக்கும். நாங்கள் தர பச்சை நிற குங்குமத்தை உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் சிறிது நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு நெற்றியில் வைத்து விடுங்கள். படிப்பு அற்புதமாக இருக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க. இந்த ஸ்ரீ ராஜ மாதங்கி ஹோமத்திற்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்கள் வழங்கப்படும். அனைவரும் தயாராகிக் கொள்ளுங்கள் ஷியாம்லா நவராத்திரி வழிபாடு செய்வதற்கு. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.